நம்ம ஹோம் ஸ்டைலில் ஒரு கொத்து பரோட்டா செய்யலாமா? பரோட்டாவை பிச்சு போட்டு தோசைக்கல்லில் லைட்டாக பிரட்டிக்கோங்க. எண்ணெய் எதுவுமே விட வேணாம். இந்த மாதிரி பிரட்டிக்கிட்டு நம்ம வீட்டில் வச்ச ஏதாவது ஒரு குருமா, அது வெஜ்ஜு குருமாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஹோட்டலில் வாங்குறீங்கன்னா அதுக்கு கொடுப்பாங்கல்ல சிக்கன் குருமா, ஏதோ ஒன்று, இல்லை சிக்கன் இருக்குமோ கூட, சிக்கன் கிரேவி நீங்கள் வீட்டில் வச்சுருக்குமோ கூட இதை செய்யலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இனிமேல் லேசாக ஒரு எண்ணெய் அடி பிடிக்காத அளவுக்கு ஊற்றிக்கிட்டு ஒரு முட்டை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு அது மொறுன்னு வேணும்னா நீங்கள் மொறுன்னு ஆகிற வரைக்கும் பிரட்டிக்கலாம். பிரட்டிக்கிட்டு ஒரு வாழையில வச்சு அது உள்ளே மடித்து இந்த மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி மூடி வச்சுட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த வாழை இலை மணத்தோட கொத்து பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.